ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான், தம்பி, பாப்பா, ஷன்னு எல்லாரும் பன்னாரகண்டா ஜூ அப்படின்னு ஒரு ஜூ இருக்குது இங்கே பெங்களூரில். கொஞ்சம் சிட்டி அவுட்டரில் தான் வருது. அங்கே போயிருந்தோம். தம்பி தான் கூட்டிகிட்டு போனான். நாம் இன்றைக்கி நம்ம அனுபவித்த சந்தோஷத்தை நம்ம பசங்க அனுபவிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரேஷன் பசங்க நிறைய பேர் எப்படி சொல்கிறது, மொபைலில் விளையாடுறது, அதோட மால் ஷாப்பிங் அப்படி போகிறது, அதில் தான் நிறைய லைக் பண்ணுறாங்க. அது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஃப்யூச்சருக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு என்னோடய ஒப்பீனியனு. அதனால் சரி தம்பி சொன்னான், வா ரஜினி அதெல்லாம் ரியலாக பார்த்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும், நம்ம போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி அங்கே தான் போனோம். எல்லா அனிமல்ஸுமே இருந்தது. எங்களுக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது. அப்படி நீங்களும் முடிஞ்ச வரையும் உங்கள் பசங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க. அதோட இந்த மாதிரி ஜூக்கெலாம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, நல்லாயிருக்கும். பார்க் அடிக்கடி போகலாம். ஜூக்கு நம்ம முடிஞ்ச டைம்லலாம் எங்களுக்கு மோஸ்ட்லி ரோட்டில் நிறைய பசங்க இருக்காங்க எங்கள் ரோட்டில். அதனால் நல்லா ஜாலியாக தான் விளையாடிட்டுருப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஸ்கூல் போகிற டைம், அதோட டியூஷன் விட்ட டைம், ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி நிறைய விளையாடுவாங்க. மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணால் எங்கள் பசங்க அடிக்கடி விளையாடிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது எங்கள் அக்கம் பக்கத்து ரோடு பசங்களை கம்பேர் பண்ணால். அதோட நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கீழே அதிகமாக விட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். அதனால தான். அதோட அங்கே விளையாடுறது எனக்கு அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி நான் போகும்போது அவங்கள கூட கூட்டிகிட்டு போவேன். நானும் கூட இருப்பேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவங்க தனியாக போனாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால நான் கூடவே போயிடுவேன். கூட போகும்போது தான் கூட்டிகிட்டு போவேன். தனியாலாம் அதிகமாக அனுப்ப மாட்டேன். அதனால தான் பிளான் பண்ணோம், ஜூக்கு கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், அங்கே அனிமல்ஸ் ரியலாக பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் நானும் தம்பியும் போனோம். ஒர்க் விட் அதே மாதிரி நம்மளெல்லாம் அதிகமாக எப்படி சொல்கிறது, ஊரை விட்டு அதெல்லாம் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி சொல்கிறது, ஊர்லேயே நல்லா ஜாலியாக விளையாடுவோம். அதனால் பெருசாக எங்கேயும் போக மாட்டோம். எதனா லீவு ஹாலிடேஸ் அப்படின்ற டைமில் மட்டும் இதுக்கு போயிட்டு வருவோம். ரிலேஷன் வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, அந்த மாதிரி தான் போயிட்டு வருவோம். ஆனால் இப்போ பசங்க போகிறாங்க. ஆனாலும் இங்கே அதிகமாக போடுறதில்ல. ஊருக்கு போனாங்கன்னா நான் எல்லார் வீட்டுக்கும் அனுப்புவேன். கொஞ்ச நாள் வரையும் எங்கேயும் விடாமல் தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறமா நானும் விட ஆரம்பிச்சிட்டேன். அங்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாருமே. எங்களுக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நாங்கள் சின்ன வயசுலாம் பெருசாக ஜூக்கெலாம் போனதில்லை. எப்பயாச்சும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா உண்டு, அவ்வளோதான். மற்றபடி வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு போகிற இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஊர்லேயே நல்லா ஜாலியாக விளையாடுவோம் பசங்களோடலாம். அப்படின்றதுனால எங்கேயும் போக மாட்டோம். நீங்களும் உங்கள் பசங்களை முடிஞ்ச வரையும் வெளியில் இந்த மாதிரி ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா கேம்ஸ் அந்த மாதிரி இப்போ நிறைய வந்திருக்குல்ல. ரெசார்ட்ஸ்லலாம் இவ்வளோன்னு பே பண்ணிட்டா, ஒரு ஹெட்டுக்கு இவ்வளோன்னு பே பண்ணிட்டா நிறைய எப்படி சொல்கிறது, கேம்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ஜூவில் எப்படி சொல்கிறது, நான் மேரேஜ் ஆன புதுசில் என்னமோ போனேன். நல்லா இருந்தது ஜாலியாக. கொஞ்சம் நேரம் சுற்றி பசங்களை கை கால் வலி எடுத்துக்கிச்சு. ஆனாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி குஷியானாங்க. அந்த ஜூவில் நாட்டுக்கோழி, நம்ம ஊரில் வளர்க்குற நாட்டுக்கோழிலாம் இருந்தது. அதோட காட்டுக்கோழி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்தது. நம்ம 90s கிட்ஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த வயசில். நார்மலாக கிணத்துல போய் குளிக்கிறது. நான் கிணத்துல குளிக்கிறதுக்குலாம் போக மாட்டேன். காவாலெல்லாம் போய் நல்லா ஜாலியாக குதிச்சு விளையாடுவேன். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. அதனால் கிணத்துலலாம் குளிக்க போக மாட்டேன். காவாலெல்லாம் இறங்கி விளையாடுறது, குளிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அங்கே முதல்ல அப்படிலாம் இருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. பாம்பெல்லாம் இருந்தது. பாம்புக்கு இரையா எலிய அதோட முயலை விட்டுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒல்லியை விட்டுட்டு இருந்தாங்க, சுற்றிட்டு இருந்தது. மோஸ்ட்லி அதுக்கு பசிக்கும்போது சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒல்லியை விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதோட பேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. குருவி, கிளி எல்லாம் நிறைய கிளி இருந்தது. மயில் ஒயிட் கலரில் இருந்தது. அதோட கலர் மயிலும் இருந்தது. நிறைய பார்த்துட்டு நல்லா ஜாலியாக தான் வந்தோம். வரத்துக்குள்ளே தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. காலையில் போகும்போது ஆட்டோவில் போனோம். அதோட ஈவினிங் வரும்போது பஸ்லேயே போகலாம் அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போது 2-3 பஸ்ஸு ஏறி கொஞ்சம் மாறி தான் வர்ற மாதிரி இருக்கும் எங்கள் ஏரியாவுக்கு. அதனால் மாறி தான் வந்தோம். சிட்டிக்கு அவுட்டர் அப்படின்றதுனால 2 ஹவர்ஸ் ஆச்சு. பன்னாரகண்டா ஜூ நீங்களும்
பட்டிருப்பீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் முடிஞ்ச அளவு உங்கள் பசங்கள கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இதில் எப்படி சொல்கிறது, இது ஸ்டார்டிங் இப்போ ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். பசங்களை மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த டென்னிஸு, பேட்மிட்டனு அப்படி இப்படின்னு சொல்லி அதிலலாம் சேர்த்து விட்டுறாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான். ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சேர்த்து விடலாம். ஆனாலும் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பசங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் 4, 5 பேர் பொறப்பாங்க. ஒரு அம்மா வந்து 4, 5 குழந்தைங்க இருக்கும் ஒரு வீட்டு அப்படின்னா. இப்போ அப்படிலாம் இல்லை, ஒருத்தர் 2 பேர், ஒரு சிலர் நிறைய பேர் ஒரே குழந்த போதும் அப்படின்னு நிறுத்துறவங்கலாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் இருக்கிற குழந்தைங்களையே நல்லபடியாக முடிஞ்ச வரையும் மொபைல் அதிகமாக கொடுக்காம பாருங்கள். நான் இவ்வளோ சொல்கிறேன், நானே ஒரு சில டைமில் அவங்க மொபைல் எடுத்துகிட்டு இருந்தாலும் மறந்துடுவேன். மோஸ்ட்லி என்கிட்ட மொபைல் வாங்க மாட்டாங்க பசங்க. அவங்க அப்பா வந்தால் மட்டும்தான். அவரையும் நான் சத்தம் போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, ஒரு சில டைமில் அது அமைஞ்சிடுது. சரி, அதனால தான் சரி வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனேன். நீங்கள் மாலு, ஷாப்பிங் அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத விட இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க. பசங்களுக்கு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். என்னங்க பண்ணுறது, அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு பேக் எடுத்துகிட்டு நடந்து போயெல்லாம் படிச்சிருக்கோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 5th வரையும் தான் எங்கள் ஊரில் இருக்கும். அதோட 8th வரையும் பக்கத்து ஊர். இன்னும் 9த்துலேருந்து +2 வரையும் டவுனுக்கு தான் போவோம். ஆனாலும் ஒரு ஊரில் நடந்து போய் அங்கேருந்து பஸ் ஏறி அதுக்கப்புறமா தான் அந்த ஊருக்கு போவோம். மறுபடியும் வரும்போது அங்கே இறங்கி அங்கேருந்து தான் பஸ் ஏறி போவோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ பசங்களுக்கு வெயிட் அதிகம். நான்லாம் என் ஸ்கூல் பஸ் எடுக்க போகும்போதே பேக் பெயின் வராது. இப்போ பாப்பா ஸ்கூல் பேக் தூக்கிட்டு வந்து பேக் பெயினை வந்தது. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லோரும் அப்படி தான் பழக்கமாயிட்டாங்க. நீங்கள் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதோ, ஊருக்கெலாம் போனால் நார்மலாக சம்மர் டைமில் கூட்டிகிட்டு போங்க பசங்களை. அங்கே போயிட்டு ஒரு மாதம் அப்படி இருந்து நல்லா ஜாலியாக ஒர்க்கெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10, 15 நாளாச்சும் பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சம்மர் டைமில். ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. கீழெல்லாம் விளையாடுறதுனால ஜாலியாக விளையாட வைங்க அவங்கள. அப்போ தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அவங்களுக்கும். அது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அவங்களுக்கும் தெரியும், இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்ச வரையும் இங்கே வந்து ஆன்ட்டி, அங்கிள் அப்படி பழக்கப்படுத்த மாட்டேன். அத்தை, மாமா அவங்க நம்மளுக்கு என்னென்ன உறவு வேணும் அப்படின்றத சொல்லி தான் பசங்களுக்கு அப்படி தான் கூப்பிட சொல்லி கொடுப்பேன். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முடிஞ்ச வரை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அதான் நான் பசங்களை இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்லாம் நினச்சதை ஃபுல்லாக உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.